அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் முன் அறிவித்ததின்படி கடைசி நாட்களின் கொடிய காலங்கள் வெளிப்பட்டிருப்பதை நாம் நம் கண் முன்னே கண்டுகொண்டே இருக்கிறோம் அல்லவா? எப்படி என்றால், மனுஷர்கள் தற்பிரியராயிருப்பார்கள், பணப்பிரியராயிருப்பார்கள், வீம்புக்காரராய், அகந்தை உள்ளவர்களாய், தூசிக்கிறவர்களாய், தாழ்வுகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய், நன்றி அறியாதவர்களாய், பரிசுத்தம் இல்லாதவர்களாய், சுபாவ அன்பு இல்லாதவர்களாய், இணங்காதவர்களாய், அவதூறு செய்கிறவர்களாய், இச்சையடக்கம் இல்லாதவர்களாய், கொடுமை உள்ளவர்களாய், நல்லோரை பகைக்கிறவர்களாய், துரோகிகளாய், துணிகரம் உள்ளவர்களாய், இருமாப்புள்ளவர்களாய், தேவ பிரியராய் இராமல் சோபோக பிரியராய், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாய் மனுஷர்கள் காணப்படுவார்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அதை நாங்கள் வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் இன்னும் வாசித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இன்றும் பாருங்கள், நம்முடைய இலங்கை தேசத்திலே இயற்கை அனர்த்தங்களால் சொல்ல முடியாத வேதனைகளை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஆறுதல் அளிக்க நாட்டின் அரசாங்கமும் அதிகாரிகளும் சமூக சேவையாளர்களும் இராணுவம் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படையினரும் உலக நாடுகளும் ஒற்றுமையாக தங்களை அர்ப்பணித்து செயற்பட்டு கொண்டிருக்கும் வேளையிலே மனுஷர் மத்தியிலே இந்த கொடிய கால நிகழ்வுகளை தெளிவாக காண்கிறோம் அல்லவா? நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வகையிலே பாருங்க, தேவ ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு தேசத்துக்காகவும் தேசத்தின் தலைவர், அரசாங்கம், அதிகாரிகள், சமூக சேவையாளர்களுக்காக இன்றைக்கு அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ மத நம்பிக்கை உடையவர்கள் கூட தங்கள் ஏதோ நம்பிக்கைகளிலே பக்தியுடன் கடவுளத்திலே அவர்கள் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களால் இயன்ற உதவிகளை ஓடி இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? அவர்கள் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நன்றாக கவனியுங்கள், இன்னும் ஒரு பகுதிகள் மத்தியிலே இந்த கொடிய கால கிரியைகள், அதன் வெளிப்பாடுகளை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது அல்லவா? இவர்களை குறித்து ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம், வாசிப்போம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20-21 நாங்கள் வாசிப்போம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பாருங்கள், வாசித்த இந்த வேத பகுதியிலே கர்த்தர் சொல்லுகிறார்,
இவர்கள் கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள். அவர்கள் அந்த கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள். இவர்கள் துன்மார்க்கர் என்று சொல்லி இவர்களை கர்த்தர் காணுகின்றார். ஒருவேளை இந்த மனுஷர் எல்லாரும் மனுஷனுடைய பார்வையிலே ஒரு மேன்மை உள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டாலும் தேவனுடைய பார்வையிலே இவர்கள் துன்மார்க்கர்கள். பாருங்கள், அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், அவர்கள் அமர்ந்திருக்க கூடாமல் சேற்றையும் அழுக்கையும் கரையிலே ஒதுக்குகிறார்கள், அள்ளி வீசுகிறார்கள். ஆம், வாயின் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், இன்னும் புறங்கூறுதல்கள், குறை சொல்லுதல்கள், கோல் சொல்லுதல்கள், குற்றம் பிடித்தல், இப்படியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அழுக்கையும் சேற்றையும் அள்ளி வீசிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர்களை கர்த்தர் எப்படி காணுகிறார்? துன்மார்க்கர் என்று காணுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான ஒரு கொடிய காலத்துக்குள் நீங்கள் சிக்கி துன்மார்க்கர் வரிசையிலே வந்துவிடாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. நீங்க கர்த்தரின் ஜனம், நீங்கள் பரிசுத்த ஜாதி, நீங்கள் தேசத்துக்கும் அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் ஜனமாய் நீங்கள் காணப்பட வேண்டும். தேசத்தின் ஜனங்கள் இன்றைக்கு வீடு இழந்து, குடும்பங்களை இழந்து, உறவுகளை இழந்து, பசிபட்டினி, தாகம் ஒருபுறம், இன்னும் சொல்ல முடியாத துயரம் அடைந்திருக்கின்ற வேளையிலே அவர்களது வேதனையிலே, அவர்களது அந்த கண்ணீரிலே இப்படிப்பட்ட துன்மார்க்கர் சுகவாழ்வு அனுபவிக்க முயலுகிறார்கள். ஆகவே இவ்விதமாக சுகவாழ்வு அனுபவிக்க முயலாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிய போது இதே மனுக்குலம் என்ன செய்தது? முதல் நாங்கள் அதைத்தான் பார்க்க வேண்டும். இந்த மனுக்குலம் என்ன செய்தது என்பதை ஆவியானவர் இந்த உலகத்துக்கு எச்சரிப்புடன் சுட்டி காட்டுகின்றார். வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவன் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டு அழிந்து கொண்டிருக்கும் மனுக்குலத்தை மீட்க சுமார் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இந்த உலகமோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை பரிகாசம் பண்ணினார்கள். அவருடைய பேச்சிலே, செயல்களிலே, குற்றம் கண்டுபிடிப்பதிலே கருத்தாய் இருந்தார்கள். அவரது பிறப்பை குறித்து கூட பலர் முன்னிலையிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? அவரை அதாவது கேவலமாக பேசினார்கள். அவரை கொல்ல பல வழிகளிலே முயற்சித்தார்கள். இன்னுமாக இவைகளை செய்யவும் பேசவும் உனக்கு அதிகாரம் தந்ததே யார் என்று கூட அவர்கள் கேட்டார்கள். இவன் தச்சனுடைய மகன், பிசாசு பிடித்தவன் என்றும் பிசாசுகளின் தலைவன் என்றும் பரியாசம் பண்ணினார்கள். இன்னுமாக போயன பிரியன் என்றார்கள், ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்றார்கள். இப்படி பல வழிகளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தினார்கள். அருமையானவர்களே, குற்றமில்லாத அவரை பிடித்து அடித்து துன்புறுத்தி அவரது முகத்திலே காரி துப்பி இன்னும் பல வழிகளிலே அவரை அவமானப்படுத்தி உறக்கமே இல்லாமல் அவரை வதைத்து சுமார் 18 மணித்தியாலங்களாக ஒரு சொட்டு தண்ணீர் கூட அவருக்கு குடிக்க கொடுக்காமல் சிலுவையிலே அறைந்து அவரை சிலுவையிலே தொங்க விட்டார்கள்.
அருமையானவர்களே, மனுக்குலத்தின் பாவத்துக்காக வரும் நியாய தீர்ப்பை தம் மீது அவர் ஏற்றுக்கொண்டு மகா கொடூர வேதனையுடன் கோர சிலுவையின் மீது தொங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் தான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கதறினார். அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வம் மனித சுபாவத்துடன் பயங்கரமான வேதனைகளை அனுபவித்து கொண்டு கதறிய தாகத்துக்காக, ஒரு சொட்டு தண்ணீருக்காக கதறிய வேளையிலே, அருமையானவர்களே, முதல் மனிதன் ஆதாமின் சந்ததி என்ற முறையிலே முழு உலகமுமே அவரது தாகத்துக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க தவறியது. அருமையானவர்களே, சிருஷ்டிகள் என்ற நிலையிலே எல்லா சிருஷ்டிகளும் ஒரு சொட்டு தண்ணீர் அந்த சிருஷ்டிகளுக்கு கொடுக்க தவறியது. இயேசு குற்றமற்றவர் என்று கண்டும் தன்னுடைய சுயநலத்தினாலே, பதவி ஆசையினாலே மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக சிலுவையிலே இயேசுவை அறையவும் மரணத்திற்கு தீர்ப்பளித்த அந்த நாட்டின் தேசாதிபதியாக இருந்த அந்த பிலாத்துவின் எல்லைக்குள்ளே ஒரு பிரஜை ஒரு சொட்டு தண்ணீருக்கு கதறிய பொழுது அந்த பிரஜைக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. இயேசுவை அவர்கள் ஒரு சத்துருவாக நினைத்தாலும், உன் சத்துரு தாகமாய் இருந்தால் அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடு என்ற நல்நெறி மீறப்பட்டது. நீதி தர்ம தத்துவம் கொண்ட யூத ஆசாரிய மார்க்கம் கூட இதில் தவறிவிட்டது. ஒரு மனிதனுக்கு உயிர் போகிற வேளையிலே அவனுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கொடுக்க எந்த ஒரு கல் நெஞ்சனும் இறங்காமல் இருப்பானா? நிச்சயமாக இறங்குவான். ஆனால் படைத்த தெய்வம் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கதறிய பொழுது இந்த உலகமே இறங்கவில்லை. அருமையானவர்கள், தேசமே கேள். அன்று சிலுவையிலே அகோர வேதனையின் மத்தியிலே தாகமாயிருக்கிறேன் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி கதறிய இயேசு தெய்வத்தின் அந்த தாகத்தை தீர்க்க இந்த உலகமே மறுத்தது. சத்துரு தொலைந்தான், அவன் சரித்திரம் முடிந்தது என்று சொல்லி இந்த உலகம் நினைத்தது. ஆனால் நடந்தது என்ன? வாசிப்போமா? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சிலுவையிலே தம் ஜீவனை கொடுத்து தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஜெய முழக்கமிட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சத்துருக்கள் வெட்கம் அடைந்தார்கள். இன்று ஜீவிக்கிற இயேசுவானவர் இன்றும் அருமையானவர்களே தாகத்தோடு தாகமாய் இருக்கிறேன் என்று கதறிக்கொண்டிருக்கிறார். அது என்ன தாகம்? சரீர தாகம் அல்ல, ஆத்துமதாகம். ஆத்துமதாகத்தோடு கதறிக்கொண்டிருக்கிறார். விபச்சாரமும் வேசித்தனமும் கொலை பாதகங்களும் இன்னுமாக பொய்களும் அருவருப்புகளும் இங்கே விக்கிரக ஆராதனைகளும் துன்மார்க்கமும் நிறைந்த இந்த உலகத்தின் மக்களிலே அளவு கடந்த அன்புள்ளவராக உனக்காகவே நான் பரலோக மேன்மையை திறந்து இந்த ஈன மனித பிறவியை எடுத்து வந்து
உனக்காகவே கல்வாரியிலே, அந்த கல்வாரியிலே சிலுவையிலே தொங்கினேனே, பின்னும் நீ எதற்காக இந்த அக்கினி கடலின் கந்தகம் எரிகிற அந்த அக்கினியும் கந்தகம் எரிக்கிற அந்த கடலை நோக்கி போய்கொண்டிருக்கிறாய்? மகனே, மகளே, மனம் திரும்பு. உன் ஆத்துமா மரண பாதாளத்தை நோக்கி போகிறதே என்று சொல்லி ஆத்துமதாகத்தினாலே இன்றைக்கும் கதறிக் கொண்டிருக்கிறார் அருமையானவர்கள். ஆனால் அன்று அவருடைய தாகத்தை தீர்க்க மறுத்த இந்த உலகம் இன்றும் அவரது தாகத்தை தீர்க்க மறுத்து கர்த்தர் இயேசுவை கேலியும் பரியாசமும் விதண்டாவாதங்களும் பேசிக்கொண்டு அவருக்கு தங்கள் கதவுகளை அடைத்து, தங்கள் இதய கதவுகளை அடைத்து, அவனை எங்களை விட்டு அகற்று, அவனை அகற்று என்று இன்றைக்கு மனம் திரும்ப மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் தங்களுக்குள்ளே கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமா? இன்னும் ஒரு சாரார், இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் ஊழியக்காரர், தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லிக் கொண்டு இயேசுவை புறக்கணிக்கும் இந்த உலகத்தோடு அவர்கள் அதன் கிரியைகளோடும் என்ன செய்கிறார்கள்? இன்னமாக கிறிஸ்தவ இன்றைக்கு மதங்கள் என்ற ரீதியிலே இருக்கின்ற அந்த கிறிஸ்தவ மதங்களுடன் அவர் ஒத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டு சத்தியத்தை விட்டு பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இயேசுவின் தாகத்தை தீர்க்க புறப்பட்ட இந்த ஜனம், இந்த வகையினர் அவருடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொடுப்பதற்கு பதிலாக கசப்பு கலந்த காடியை அவருடைய வாயிலே தடவிவிட்டு அவரை மேலும் வேதனைக்குள்ளாக்குகிறார்கள். தேசமே கேள், இந்த உலகத்துக்கு நேரம் நெருங்கிவிட்டது. அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனின் தாகத்தை தீர்க்க மறுக்கும் இந்த உலகத்துக்கு முடிவு நெருங்கிவிட்டது. அருமையானவர்களே, எந்த உலகம் அவருடைய தாகத்தை தீர்க்க மறுத்ததோ, தாகம் தீர்த்து விட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு வேஷம் போட்டுக் கொண்டதோ, அந்த மக்கள் வாழும் இந்த பூமியின் மேல் கோப கலசங்கள் ஊற்றப்பட போகிறது. அருமையானவர்களே, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த பூமியின் தண்ணீர்கள் கசப்பாக மாறும், இரத்தமாக மாறும். அருமையானவர்களே, இயேசு மனுக்குலத்தின் பாவத்துக்காக தாம் சிந்திய அந்த பரிசுத்த இரத்தத்தை இந்த பூமியின் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று சொல்லி தாகத்தோடு கதறிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஜனங்களோ தெய்வத்தின் கதறுதலுக்கு அவர்கள் செவி கொடாமல் தண்ணீர்கள் தங்கள் பாவங்களை போக்கும் என்று ஞான ஸ்நானம் பெற்று திருப்தி அடைகிறார்கள் ஒரு கூட்டம். இன்னும் ஒரு கூட்டம் ஆறுகள், குளங்கள், நதிகள் தங்கள் பாவ கர்மங்களை போக்கும் என்று நம்பி புண்ணிய ஸ்தலங்களையும் யாத்திரை ஸ்தலங்களையும் நாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேசமே கேள், தேவனின் கோபம் தண்ணீர்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது தண்ணீர் இரத்தமாக மாறும். இது சத்தியம். இந்த வேளையிலே இந்த பூமியின் மனுஷர் எல்லாரும் எங்கே ஓடுவார்கள்? சிந்தித்து பாருங்கள். அப்பொழுது இந்த உலகமே பயங்கர தாகத்தினாலே கதறும். தேவனுடைய தாகத்தை தீர்க்க மறுத்து அவனை கேலியும் பரியாசமும் செய்ய இந்த உலகம் தாகத்தால் கதறி கதறி சாவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பூமியிலே யாதொருவன் இரட்சகராகிய இயேசுவை உண்மையுடனே ஏற்று அவன் மனம் திரும்பி அங்கே அவருடைய தாகத்தை தீர்க்கிறாரோ,
அவனுக்கு அவர் ஜீவ தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். வாசிப்போமா? யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆம், நிச்சயமாக தேவனுடன் வாழும் பாக்கியத்தை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். தேசமே கேள், மனம் திரும்ப மனமற்று கொந்தளிக்கும் கடலை போல் இருக்க வேண்டாம். அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையிலே அள்ளி வீசுகிறது இருக்கிறது என்று நாங்கள் முன்பு பார்த்தோம் அல்லவா? அதுபோல நீங்கள் நடந்து கொண்டு தேவன் குடியிருக்கும்படி தந்த இந்த பூமியை கெடுத்து கொண்டு இருந்தால் பூமியின் சொந்தக்காரன் கர்த்தராகிய இயேசு உங்களை கெடுப்பார். யாரை? இந்த துன்மார்க்கரை கெடுப்பார். அவர் கொடுத்த அந்த பூமியை கெடுத்தவர்களை அவர் கெடுப்பார் என்று சொல்லி பரிசுத்த பைபிளிலே வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசித்து பாருங்கள். அருமையானவர்களே, இயேசு இப்பொழுது குழந்தை அல்ல. இன்றைக்கு குழந்தையாக இன்றைக்கு தொட்டிலே போட்டு தாலாட்டி கொண்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள் அல்லவா? அவர் குழந்தை அல்ல. அவர் ராஜாதி ராஜாவாக பூமியை நியாயம் தீர்க்கும் ஒரு நியாயாதிபதியாக அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஒருவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள் என்று வைப்போம். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது அவரை ஒரு குழந்தையாக நீங்கள் தாளாட்டி கொண்டே கொண்டாடுவீர்களா? சிந்தித்து பாருங்கள். ஆனால் இயேசுவின் பிறப்பை மட்டும் கொண்டாடும் பொழுது இன்னும் குழந்தையாக வைத்து தாளாட்டுகிறார்கள், தாளாட்டு பாடல்கள் பாடுகின்றார்கள். ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். நியாயாதிபதியாக வரப்போகிறார். இனி போக்கு சொல்ல இடமில்லை, மனுஷர் போக்கு சொல்ல இடமில்லை. ஆகவே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்றென்று ஆண்டவர் இயேசு அன்போடு அனைவரையும் இப்பொழுது அழைத்துக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, எந்த மனுஷனும் தேசத்தின் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று பைபிள் கூறுகிறது. ஆகவே அரசாங்கத்தோடு எதிர்த்து நிற்காதீங்க. எந்த கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்திருங்க, கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படிந்திருங்க. அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி இங்கே பரிசுத்த பைபிளிலே கர்த்தர் சொல்லுகின்றார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாட்டின் அரசாங்கத்துக்காக, அதிகாரிகளுக்காக இன்றைக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேறு வேறு எந்த வழியுமே இல்லை. தேவன் தந்த அந்த கட்டளை இதுதான். அவர்களுக்காக ஜெபியுங்கள். இந்த கட்டளைகளையும் தேவ ஆலோசனைகளையும் உங்களுக்கு தந்து கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.